அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொல்கத்தா தனியார் நட்சத்திர விடுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கொல்கத்தா தனியார் நட்சத்திர விடுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 5 மாடிகளை கொண்ட தனியார் ஹோட்டலில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தில் இருந்து உயிர் பிழைக்க ஜன்னல்கள் வழியாகவும் கட்டடத்தின் கூரை மீது இருந்தும் வெளியே குதித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஒரு தனியார் ஹோட்டல் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதுல 14 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதுல தமிழகத்தை சேர்ந்தவர்கள் 3 பேர் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு தனியார் ஹோட்டலில் மொத்தமாக ஒரு 88 அறைகள் கொண்ட மிகப்பெரிய ஹோட்டலில் இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதுல நிறைய சுற்றுலா பயணிகள் பலர் குடும்பத்துடன் தங்கியிருந்திருக்கிறார்கள். இதுல தமிழகத்துல சேர்ந்த, அதாவது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவரினுடைய குடும்பத்தினர் மொத்தமாக 5 பேர் அங்கு கொல்கத்தாவிற்கு சுற்றுலாவிற்காக சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஹோட்டலில், அந்த தனியார் ஹோட்டலில் அவர்கள் அறையெடுத்து தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. மச்வா என்ற அந்த ஹோட்டல்ல அவர்கள் அறையெடுத்து தங்கியிருந்த பொழுது அதுல அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் மட்டுமே அப்பொழுது வெளியில் சென்றிருந்ததாகவும், அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு சென்றிருந்ததாகவும், அதுல அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு முத்துகிருஷ்ணன் என்ற ஒரு முதியவர், 61 வயதை சேர்ந்தவர், மற்றும் அவருடைய பேரன் பேத்திகள் பிரியா மற்றும் ரிதன் என்ற 10 வயது மற்றும் 3 வயதான 2 குழந்தைகளுடன் அவர் அந்த அறையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. தீ விபத்து ஏற்பட்ட போது அவர்கள் அந்த ஹோட்டலினுடைய அறையில் இருந்து வெளிவருவதற்கு முயன்ற அங்கு தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் போன்று இவர்களும் சிக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கிருந்து வெளியேற முடியாமல் அந்த புகைமூட்டத்திற்குள் அவர்கள் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. வெளியேறுவதற்கான அவசர வழியும் அந்த ஹோட்டலில் இல்லாததும் இந்த பெரும் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான ஒரு காரணம் என்றும் கூட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அந்த பலரும் கூட உயிர் பிழைப்பதற்காக ஹோட்டலுக்கு அந்த விடுதி அறையில இருந்து அந்த ஜன்னல்கள் வழியாக எல்லாம் குதித்திருக்கிறார்கள். ஜன்னல்கள் வழியாக நுழைந்து மேற்கூரையில் எல்லாம் குதித்திருக்கிறார்கள். அப்படி பலருக்கு காயமும் ஏற்பட்டிருக்கிறது. மொத்தமாக இதில் இருந்த தங்கி இருந்த 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் ஆண்கள் 11 பேர், பெண் ஒருவர், ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இதுல உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதுவரை 8 உடல்கள் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று காயம் ஏற்பட்டவர்கள் மொத்தமாக 13 பேர் காயம் ஏற்பட்டவர்கள். அதில் 12 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்காங்க. ஒருவருக்கு தொடர்ந்து தீக்காயத்தினால அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே கொல்கத்தா போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஒரு தனிப்படை ஒன்றை அமைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தனிப்படை இது குறித்து இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து தீயணைப்புத்துறையினரிடம் அதற்கான அறிக்கை பெற்று தீவிர விசாரணையில் மேற்கொள்வார்கள். அதற்கான பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் இருந்ததா, அதில் முறையாக ஒரு விபத்து ஏற்படும் பொழுது அதற்கான தீர்த்தெடுப்பு கருவிகள் இருந்ததா, அதே போன்று தீ விபத்து ஏற்படுவதற்கான சூழல் அங்கு ஏன் வந்தது, தீ விபத்து நடக்கும் பொழுது அவசர வழி, இது போன்ற விடுதிகள் இருக்கும் பொழுது அதற்கான அவசர வழி, எமர்ஜென்சி எக்ஸிட் என்று ஏற்படுத்த வேண்டும், அவ்வாறு அது இருக்கிறதா என்றெல்லாம் குறித்து தீவிர விசாரணை இந்த தனிப்படை இந்த விசாரணையை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுடைய இந்த உயிரிழந்தவர்களுடைய உடலை பிணக்குறாய்வு செய்து அங்கிருந்து தமிழகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கல்கத்தா இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில சர்க்கார் என்ற அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தமிழகத்தைச் சேர்ந்த உயிரிழந்தவனுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நன்றி சரவணன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.